அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்களை வணங்குகிறேன். தமிழகத்தில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும் என்பதை திட்டமிட்டு ஒரு வருட காலத்திற்காக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் நேரடியாக மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதிகளை எல்லாம் மாற்று வழியில் செயல்படுத்தி அதனை பெட்டி பெட்டியாக குறுநில மன்னர்கள் அடைத்து வைத்து கொண்டு தேர்தலில் எத்தனை ஆயிரம் ரூபாய் செலவழித்தாவது வாக்காளர்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்று தெளிவாக திட்டமிட்டு அதன் அடிப்படையில் சமீபத்தில் தமிழகத்துடைய முதல்வர் 4 ஆண்டு காலமாக தமிழக மக்களை கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற வகையிலும் பல்வேறு கிராமங்களிலே ஒரு வெற்று கண்துடைப்பாக முகாம்களை நடத்தி அப்பாவி ஜனங்களை அலைய வைத்து ஜெராக்ஸ் கடைகளிலே காத்து நின்று கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் அலுவலர் முன்பாக அலைந்து திரிந்து ஓடி கடைசியாக ஒரு பெரும் திட்டத்தோடு தேர்தலுக்கு முன்பாக ஒரு 5 மாதத்திற்கு இந்த தொகையை வழங்காமல் மொத்தமாக வழங்கி மக்கள் மத்தியிலே எப்படியாவது இடம்பெற வேண்டும், இந்த பொய்யை விளம்பர சாதகமாக தங்களுக்கு வைத்துக்கொண்டு தேர்தலிலே மீண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று திமுக நினைப்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டம் தேர்தலிலே வெல்லாது. ஏனென்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற காலகட்டத்திலே இன்றைக்கு போதையினுடைய உச்சத்தால் ஒட்டுமொத்த தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிப்பு இளைஞர்களுக்கு மட்டுமில்லை, முதியோர்களுக்கு, பெண்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கு என்று சமுதாய வீதியில் யாரும் தைரியமாக பயணிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட மிக மோசமான சூழ்நிலையிலே போதை கலாச்சாரத்திற்கு வித்திட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை மக்கள் நிச்சயம் வேரோடு வேரடி மண்ணோடும் இந்த தேர்தலிலே தூக்கி எறிவார்கள். அவர்கள் நினைக்கிற, அவர்கள் எதிர்பார்க்கிற திட்டம் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தமிழகத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராகி இந்த தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கும் புரட்சித் தலைவருடைய ஆட்சியும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் மீண்டும் பரிணாம வளர்ச்சியோடு இந்த தமிழகத்திலே ஏழை எளிய மக்களுக்காக இடம்பெறுவதற்கு நீங்கள் நிச்சயமாக ஆதரவு தரவிருக்கிறீர்கள். எத்துணை கோடி பணம் கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த தேர்தலிலே நிச்சயம் தூக்கி எறியப்படும். அவருடைய திட்டம் நிச்சயமாக நிறைவேறாது. அந்த வகையிலான திட்டங்களோடு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக பெரும் எழுச்சி பயணத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதை மக்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஆட்சியை தருவதற்கு அஇஅதிமுக நிச்சயமாக அரியணை ஏறும். நன்றி, வணக்கம்.